வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ இந்த வீக்குக்கான இப்போ இந்த வீக் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இந்த மண்டே இன்னைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். மண்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மூவ் பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக நம்ம செட்டப்ஸ்குள்ளே தான் ஃபுல் மொமெண்டம் இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு இன்றைக்கி டே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத்துமே வந்துட்டு ஒரு சூப்பரான நம்ம லைன் ஃபுல்லாக ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோடு இன்றைக்கி மார்க்கெட்டில் மொமெண்டம் போச்சு, இல்லையா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்துட்டு நம்ம லைனில் அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வரல நம்ம பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 54,114 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம சடனாக இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆக்சுவலி. ஓகே, ஒரு 170 பாயிண்ட் ஆக்சுவலி 54170 ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு என்னாச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகே நம்ம லைனில் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அழகாக டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ வந்து இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் மொமெண்ட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு, இல்லையா? ஸோ வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நமக்கு வந்துட்டு ரொம்ப மேக்ஸிமமான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு மூவ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, பிகாஸ் ஆஃப் சுச்சுவேஷன். ஸோ நம்ம சுச்சுவேஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட்டில் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்னாச்சு, நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். 53873 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் சூப்பர்பான ஒரு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் இருந்தது மார்க்கெட்டில். 53258 வரைக்கும் ஒரு 615 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே நம்ம அட்டன் பண்ணாலே போதும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் இங்கே இருந்தாலும் அச்சீவ் ஆயிருக்கும். இன்னும் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ். ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் ஒரு 615 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரே சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். தென் வாங்க தேர்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் பேங்க் நிஃப்டியில் மண்டே இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணது ஒன்லி தேர்ட் ட்ரேட்ஸ் தான். 3 ட்ரேட்ஸை மட்டும்தான் அட்டன் பண்ணோம். ஆக்சுவலி ஃபோர்த் ட்ரேடுமே உண்டு, பட் வந்துட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ட்ரேடுமே உண்டு. பட் நம்ம வந்துட்டு ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி அட்டன் பண்ணது. ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்துடலாம் வாங்க. அகைன் என்ன பண்ணுவோம், நம்மளை இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம், இல்லையா? ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கேயும் என்னாச்சு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு அழகாக பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ 53847 அதில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு 76 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இங்கே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம் 53923 வரைக்கும். ஓகே, 76 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணேன், இல்லையா? ஸோ வந்து டவுன் ட்ரெண்ட் மூவ் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அப் ட்ரெண்டில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வந்து லேக் ஆகி நமக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. நத்திங் டு வரி, சிச்சுவேஷன்ஸ் இன்னும் எதுவுமே நார்மல் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி ட்ரேட்ஸ் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண 3 ட்ரேட்ஸில் வந்துட்டு ஓவரால் ஒரு 691 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங். அட் த சேம் டைம் ஒரு 170 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட், இல்லையா? ஸோ லாஸ் ஹிட் ஆனதுனால ஒரு 521 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் பேங்க் நிஃப்டியோட இன்றைக்கி மண்டேக்கான ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ஒரு 521 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து
வந்து உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் இல்லையா, அகைனும் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் மொமெண்டம் ஒரு 215 அபோவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பர்பான கன்ஃபர்மேஷன் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் லேட்டராக என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 215 சம்திங்கில் வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நம்ம இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, லாஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கும் இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம 4 ட்ரேட்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் வந்து லேட்டராக வரவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன், நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும், பிரேக் அவுட் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணிங்கனாலே போதும். அட் த சேம் டைம் எப்போவுமே வந்துட்டு உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப சேஃப் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டரோட தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் பெட்டரான மூவாக இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஒரு 521 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம போத் பார்த்துட்ருக்கோம், அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ். ஸோ எந்த மொமெண்டம் க்ரியேட் ஆனாலும் நம்ம வந்துட்டு வரி பண்ணவே வேண்டாம். ஸோ போத் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த போத் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வேவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துலாம். 55, 235, 556, 30, 560, 17, 56567, 571, 76, then 60, 277. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். 53, 694, 534, 86, 532, 31, then 528, 54, 52445, then 520, 35, then 51638. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அழகாக சூப்பராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே என்னாச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு பட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் இல்லையா, நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அப் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிட்டு இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 23191 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 23284 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 93 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ அகைன் ரிவர்ஸ் ஆச்சு, ரிவர்சல் ஆகிட்டு இங்கே ஒரு அழகாக டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணுவோம். 23217 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக நம்ம லைனில் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் இந்த லைன் நீங்கள் உங்கள் டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். சிமிலர்லி இங்கே நீங்கள் போயிருந்தீங்கனாலும் நம்மளோட நெக்ஸ்ட் லைனை உங்கள் டார்கெட்டை செட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீட்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இந்த லைன் வரைக்கும் நீங்கள் டார்கெட் இதோட லோ வரைக்குமே நீங்கள் வந்துட்டு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கலாம். 22955 வரைக்கும் ஒரு
262 பாயிண்ட் இந்த ஒரே சிங்கிள் ட்ரேடில் மேக்ஸிமமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். 262 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட செகண்ட் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, நான் அகைன் அதான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு நீங்கள் மினிமமாக நீங்கள் இங்கே எங்கே ப்ராஃபிட் நீங்கள் எங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். ஓகே, அந்தளவுக்கு நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். உங்களுக்கு நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக நம்ம லைன்லேயே அழகாக ரிவர்சலில் டக்குன்னு நமக்கு அகைன் அனதர் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது, ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் அனதர் கன்ஃபர்மேஷன் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 23034 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 23218 வரைக்கும் ஒரு 184 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்தளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எவ்ரிடே அனாலிசிஸுமே வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபை ஆகும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தென் வாங்க லாஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம், ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரே மாதிரி மொமெண்டம் இருந்தது இல்லையா. கொஞ்சம் நேரம் வந்துட்டு சுத்தமாக மூவே இல்லை. ஸோ ப்ராப்பரான மொமெண்டமே இல்லாமல் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு அந்த டைமில் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே அழகாக என்னாச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு. பட் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு அப் கன்ஃபர்மேஷன் தான் அகைன் கிடச்சிது. ஸோ இதை க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருப்போம் இல்லையா. இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 23161 நமக்கு கன்ஃபர்மேஷன் இது இல்லையா. ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா பட் இங்கே என்ன ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. 23114 என்னாச்சு, இங்கே நமக்கு ஒரு 47 பாயிண்ட் வரைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு மினிமம் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம். பட் ஒன் டே வந்துட்டு 4 ட்ரேட்ஸ்க்கு மேக்ஸிமமாக நம்ம அட்டன் பண்ணதில்லை, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்துலையுமே கூட. ஓகேயா, ஸோ இங்கேயும் ஸ்டாப்லாஸ்க்கு நெக்ஸ்ட்டுமே இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு இல்லையா. ஸோ இந்த இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே எல்லாமே இதுவுமே நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே அகைன் இப்போ சப்போஸ் நம்ம லேட்டராக நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கேயும் கன்ஃபர்மேஷன் அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த லைனை நெக்ஸ்ட் உங்களோட கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. நம்ம செட்டப்ஸ் நம்ம ரூல் படி அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதோட இப்போ மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதோட டாப் லைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுவுமே நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு இல்லையா நம்ம லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலும் சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பை பண்ணலாம். பட் நம்ம ரூல் படி அபோவ் 3 o'clock நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது கிடையாது இல்லையா. என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸ், லாஸ்ட் 30 மினிட்ஸையும் சரி நம்ம வந்து என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ என்ட்ரி எப்போ ஆகணும், எந்த டைமில் ஆகணுங்கிற ஒரு ஃபுல் கிளியர் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸில் ஒரு 3 ப்ராஃபிட்டபிளாக இருந்தது. பட் ஒன்று மட்டும் நமக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரேட் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ 439 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங், பட் 47 ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ ஓவரால் ஒரு 392 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஓவரால் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒன்லி நிஃப்டி 50ல் மட்டும். ஓகே, போத் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 913 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட மண்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50க்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 23150, 22958, 227, 04, 226, 07, 22507, 504. Then 22416, 22167.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். 23584, 23734, 23951, 240, 28, 241, 24, 243, 20, 253, 43. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பெஸ்ட்டில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நாளைக்கும் பார்க்கலாம் மூவ் எப்படி இருக்குன்னு. நாளைக்கான மூவ் எப்படி இருந்ததுன்னு நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.